சங்கல்பகா அப்படின்னா என்னது அப்படின்னா, சங்கல்ப கர்ம மானசம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இப்ப நாம் ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா, எதை நாம் செய்ய போறோம், எதற்காக செய்ய போறோம் அப்படிங்கிறத மனசால ஒரு தடவை நினைச்சுக்கணும் இல்லையா? அப்பதான் அது முழுமையா ஆகும். ஒரு தடவை நாம் அதை மனசால நினைச்சு பார்த்துன்ட்டு அப்புறம் செஞ்சா அது சரியானபடி ஒரு நடுப்புற ஒரு தடங்கள் இல்லாம, ஒரு ஸ்கலனம் இல்லாம சரியானபடி இது முடியும். இததான் சங்கல்பம்னு சொல்றது. விசேஷமாக நாம் வைதிகமான ஒரு பூஜைகள், ஹோமங்கள், அர்ச்சனைகள் கோவில்கள்ல இது மாதிரிலாம் பண்றச்ச சங்கல்பம் பண்றோம். அப்ப மனசால நினைக்கிறது மட்டும் இல்லாம வாயை திறந்து சொல்றோம். நாம் எந்த தேசத்துல இருக்கேன், எந்த காலத்துல இருக்கேன், எதற்காக எந்த செயலை நான் பண்ண போறேன். இதுதான் சங்கல்பத்துல நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். எதுக்காக என்ன செயலை நான் பண்ண போறேன், எந்த சூழ்நிலையில இருந்துட்டு பண்றேன், எந்த இடத்துல இருந்துட்டு பண்றேன் அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கிறோம். இப்படி தெரிவிச்சுட்டு அந்த செயல்களை பண்றதுனால அந்த செயல்கள் முழுமையான பலனை கொடுக்கறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்கேருந்து நாம் லெட்டரை போஸ்ட் பண்றோம். லெட்டரை போஸ்ட் பண்றோம், சரியானபடி எழுதிட்டோம், விஷயங்கள்லாம் எழுதியாச்சு, ஸ்டாம்ப் ஒட்டியாச்சு, சரியான போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் போட்டுட்டோம். போஸ்ட்மேனும் சரியானபடி அந்த லெட்டரை எடுத்துட்டான், எல்லாம் ஆயிடுத்து. ஆனால் இந்த லெட்டரில் எந்த இடத்துக்கு போகணுமோ, அதாவது டூ அட்ரஸ் எழுதவே இல்லை, பிளைனாக இருக்குது. அப்படின்னா இவ்வளவு செலவு பண்ணி அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணதனுடைய பலன் உண்டா? எங்கே போகணுமோ அந்த இடத்த நிர்தேசம் பண்ண வேண்டாமா? அந்த மாதிரி தான் சங்கல்பம் அப்படிங்கிறது. யாரு யாருக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறது. இதுதான் போஸ்ட் கவரில் அட்ரஸ் எழுதுற மாதிரி தான் இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது. அப்பதான் அது தேவதைகளையும் பிதற்களையும் போய் சேர்றது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால கட்டாயம் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ராமராம்.